அப்புறம் வாட்ஸ்அப் யூசர்ஸ் ஒரு சின்ன செட்டிங் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க பல வழிகள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பீங்க. அதுல ஒன்று தான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ். அப்படி நீங்க டெக்ஸ்ட் மெசேஜை ஆங்கிலத்துல கிரியேட் பண்ணும்போது அதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது டைப்பிங் பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை சரி பண்றதுக்காக வாட்ஸ்அப் ஏஐ டூலை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஏஐ பேஸ்ட் டெக்ஸ்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அந்த இடத்துல அறிமுகப்படுத்த போறாங்க. அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட்டை நீங்க பில்ட் பண்ணிடுவீங்க. அது பக்கத்துல சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு மேல சின்னதா ஒரு பென்சில் ஐக்கான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை தட்டிங்கன்னா இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அங்க காட்டி கொடுத்துரும். வேணுங்கிறவங்க அதை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அதை செட் பண்ணி அனுப்பிவிடலாம். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க ஜிமெயில பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, யாருக்காச்சும் இந்த இமெயில்லாம் கம்போஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அங்க அந்த பென்சில் ஐக்கான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹெல்ப் மீ ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே ஃபார்முலாவை தான் வாட்ஸ்அப்லயும் அறிமுகப்படுத்த போறாங்க நினைக்கிறேன். மேபி அதான் தான் இருக்கும். எனிவே, ஸோ இந்த அற்புதமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதா இருந்துச்சுன்னா 4 பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.